என்ற போலி கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி முதலீடு செய்தால் 2 மாதத்தில் 3 மடங்கு லாபம் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் முதலீடு என்ற பெயரில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து 22 வழக்குகள் பதிந்து 6 மாநில போலீசாரால் தேடப்படும் முக்கிய குற்றவாளி கோயம்புத்தூரை சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி இணைய வழி போலீசின் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். கடந்த வருடம் லாஸ்பேட்டையை சேர்ந்த அசோகன் என்பவர் 98 லட்சம் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஏமாந்து விட்டேன் என்று கொடுத்த புகார் சம்பந்தமாக மற்றும் அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் இதே ஹேஷ்பே கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக 2.5 கோடி ரூபாய்க்கு புகார் வரவே அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS மற்றும் காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை 5 நபர்களை கைது செய்து சொகுசு கார் ஆகியவற்றை கைப்பற்றினர். அதே வழக்கில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் மேற்படி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இம்ரான் பாஷாவை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர்கள் மணிமொழி, அருண்குமார் மற்றும் காவலர்கள் ராஜ்குமார், வைத்தியநாதன் என்ற தனிப்படை போலீசாரால் இன்று காலை பெங்களூருவில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேற்படி வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த 9 நபர்கள் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்திருக்கின்றார்கள். மேலும் இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஹேஷ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் மேற்கண்ட கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்துவிட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முதன்முறையாக புதுச்சேரி போலீசார் மேற்கண்ட தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான இம்ரான் பாஷா என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 5 மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது.